வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான அதாவது எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜிடி எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்லேருந்து கேட்கக்கூடிய ஸ்பாட் தேரர் கொஸ்டின்ஸ் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we will use enamel paint on this wall because it gives a best finish. Best, இந்த பெஸ்ட் வந்து நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிசன் ஆஃப் அட்வர்ப். அட்வர்ப்ல ஒரு வேர்டை கம்பேர் பண்ணும்போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வெல், நல்லா பண்றீங்க அப்படின்னு. இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? பெட்டர், கொஞ்சம் நல்லா பண்றீங்க. ஃபைனலா தான் என்ன சொல்லுவாங்க? பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்க? வெல். இனி கம்பேரிட்டிவ்ல எப்படி சொல்லுவாங்க? பெட்டர். சூப்பர்லேட்டிவ்ல தான் எப்படி சொல்லுவாங்க? பெஸ்ட். We will use enamel paint on this wall because it gives a best finish. ஒரு best finish கொடுத்திருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணுவோம்னா வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி we will use that. அப்ப இங்க எப்படி வரும்? We will use enamel paint on this wall because it gives the best finish. Option A. Next question. The little boy was so busy playing with his toy train that he do not even look up at us. The little boy was so busy playing with his toy train that he do not. Do not வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, do not வந்து எதுக்கு? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? Do not யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு ஆர்டர், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எல்லாம் தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? do not. இதை பண்ணாத, இந்த விஷயத்தை செய்யாத, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? do not. இங்கேயும் the little boy was so busy with his toy train that he do not even look up at us. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா தான் இருக்கு. ஆனா இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து சிங்குலர்ல இருக்கு. he வந்து எப்படி இருக்கு? சிங்குலர்ல இருக்கு. சிங்குலர்ல இருக்கும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம்னா doesn't யூஸ் பண்ணுவோம். சிங்குலர்ல இருந்தா என்ன யூஸ் பண்ணணும்? doesn't. ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருந்து அதுல இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நான் கமாண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன்னா do not யூஸ் பண்ணுவோம். இதே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா does it. இங்க நமக்கு he எப்படி கொடுத்திருக்காங்க? சிங்குலர். அப்ப the little boy was so busy playing with his toy train that he doesn't even look up at us. Doesn't. Option D. Next. The team began searching for reasons for their performance in the tournament. The team began searching for reasons for their performance. Team என்னுள்ளது என்னது? ஒரு கலெக்டிவ் நாம். மொத்தமா சேர்த்து சொல்றது என்னது? கலெக்டிவ். அப்ப இந்த டீம் வந்து என்னது? ஒரு கலெக்டிவ் நாம். இந்த டீம் கிராமர் உள்படி டீம், இன்ஜுரி, டீம் ஜூரி, ஃபேமிலி, crowd, audience, family, next crowd, audience, team. இந்த வேர்ட் எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருக்கும்போது நம்ம எப்பவுமே எப்படிதான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர். டீம், ஜூரி, ஃபேமிலி, crowd, audience, committee. இந்த வேர்ட் எல்லாம் ஒரு குரூப்பா நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர். அதாவது ஒரு டீமா சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வேர்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா சிங்குலர்ல யூஸ் பண்ணணும். இதே இந்த டீம்னு உள்ள வேர்டு ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க இண்டிவிஜுவலான கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்? ப்ளூரல்ல யூஸ் பண்ணணும். கிராமர் ரூல் படி டீம், ஜூரி, ஃபேமிலி, கிரவுட், ஆடியன்ஸ், கமிட்டி, ஆர்மி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப்பா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா வேர்ப் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர்ல யூஸ் பண்ணணும். இதே இது டீம், ஜூரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ப்ளூரல்ல யூஸ் பண்ணணும். இங்க தேர் வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? ப்ளூரல்ல இருக்கு ப்ரொனவுன்ல. அப்ப இதோட சிங்குலர் ஃபார்ம் என்னது? இட்ஸ். The team began searching for reasons
for its performance in the tournament. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கலெக்டிவ் எப்படி தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், it is easier to preach than to follow. It is easier to preach than to follow. இது ஒரு கம்பேரிட்டிவ் இதுல கொடுத்திருக்கு. ப்ரீச் பண்றதை விட ஃபாலோ பண்றது கஷ்டம் அந்த மாதிரி. அப்ப தென் வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு டைம், இப்ப தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி கேட்கும்போது தான் என்ன யூஸ் பண்ணணும், தென் வந்து எதை ரெஃபர்ஸ் டு a டைம் ஆர் சீக்வன்ஸ். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் இதுல வந்திருந்தனாலே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா தென். It is easier to preach than to follow. Option D. Next, either of the two books will met my requirements. Either of the two books will met my requirements. willக்கு அப்புறம் எப்பவுமே future tense. willனாலே எது குறிக்குது, future tense குறிக்குது. future tenseல verb எப்பவுமே எப்படி இருக்கும்னா willக்கு அடுத்து first form of verb தான் யூஸ் பண்ணிருக்கோம். willக்கு அடுத்து எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், first form of verb. இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, met. இதோட first form என்னது, meet, met, met. But first form இங்க என்ன யூஸ் பண்ணலாம், meet. Either of the two books will meet my requirements. Option A. Next, my brother brought a few rice while coming from the market. My brother brought. ஏதோ என் brother வந்து என்னது வாங்கியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. இந்த a few வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா கவுண்டபிள் நவுன் கொஞ்சோண்டு இருக்கு, அதை நம்ம கவுண்ட் பண்ணலாம்னா தான் என்ன யூஸ் பண்ணலாம், a few. இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, rice. My brother brought a few rice while coming from the market. ஏதோ கொஞ்சம் குவாண்டிட்டியில ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா some. Some is used to express quantity. Some is used to express, express quantity in affirmative sentence. அதாவது my brother brought a few rice இருக்கு. a few வந்து எங்க தான் யூஸ் பண்ணுவோம், கவுண்டபிள். ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் கவுண்டபிளா இருக்கக்கூடியதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், a few. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, a few while coming from the market. ஒரு குறிப்பிட்ட குவாண்டிட்டி கொடுத்திருக்காங்க. அது எப்படி பாசிட்டிவா இருக்கு, ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க அப்படி. அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா some. My brother brought some rice while coming from the market. Option D. Next, he went up to her and asked her why she had insulted him. He went up to her and asked. இங்க went எப்படி தான் கொடுத்திருக்காங்க, go. அதோட செகண்ட் ஃபார்ம் தான் என்னது, went. went வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, past tenseல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த சென்டென்ஸ்ல இருக்க வேர்பும் எப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், பாஸ்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணியிருக்கணும். went வந்து என்னது, முடிஞ்சு போன ஒரு விஷயம். past tense கொடுத்திருக்காங்க. he went up to her and asked her why she had insulted him. went past tense இருக்கனால verb எப்படி தான் யூஸ் பண்ணணும், past formல. asked இருக்கு. அப்ப asked எப்படி யூஸ் பண்ணணும், asked. he went up to her and asked. Option C. Next, she loved herself so more that she thought of no one else. She loved herself so more. more வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், more. கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், more. இங்க வந்து என்ன கொடுத்திருக்கா, she loved herself. அவளுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. அப்ப she loved herself so much that she thought of no one else. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி கொடுத்திருந்தா தான் என்ன யூஸ் பண்ணலாம், more யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் B. Next, he lost all his hardly earned money. He lost all his hardly earned money. The hardly வந்து என்னன்னா ஒரு adverb. hardly வந்து என்னது, ஒரு adverb. இந்த வேர்டு மீனிங் என்னதுன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட், ஆல்மோஸ்ட் நாட், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஹார்ட்லின்னா ஒரு adverb,
அதோட மீனிங் என்னன்னா ஆல்மோஸ்ட் நாட் ஒண்ணுமே இல்லை. he lost all his hardly earned money இல்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா hard. he lost all his hard earned money. இந்த hard வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா both adjectiveக்கும் யூஸ் பண்ணலாம் adverbக்கும் யூஸ் பண்ணலாம். இங்க இந்த hard எப்படி மீனிங் கொடுக்குதுன்னா how money was earned, எப்படி இந்த மணியை வந்து earn பண்ணாங்க. he lost all his hardly earned money. hardly வந்து ஒரு adverb, almost அது என்னது ஒரு நெகட்டிவ் வேர்ட், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம இங்க என்னதான் யூஸ் பண்ணணும்னா hard தான் யூஸ் பண்ணணும். ஒரு verb எதையாவது ஒரு adverb தான் குவாலிஃபை, verb தான் எதையாவது குவாலிஃபை பண்ணியிருந்தேன்னா நம்ம அதை என்ன சொல்லலாம் adverb. he lost all his hard earned money. Option C. Next. Service provides cannot stand in the way of a consumer's access to content. It should have been provided with any hindrance. It should எப்படி கொடுத்திருக்கு have been. should வந்து என்னது ஒரு மாடல் verb. இந்த மாடல் verb-க்கு அப்புறம் first formல இருந்திருந்தனா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், presentல இருந்திருந்தனா என்ன யூஸ் பண்ணிருக்கலாம்னா be யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு being கொடுத்திருக்காங்க. being வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ண முடியும்னா continuous tense. continuous ஒரு விஷயம் நடந்து continuous tenseல இருந்தாதான் நம்ம எங்க என்ன யூஸ் பண்ண முடியும்னா being, is, am, are, was, were இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா being யூஸ் பண்ணலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, it should have, has, had, have இதுக்கெல்லாம் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா being. perfect ஒரு விஷயம் முடிஞ்சிருந்தா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் be. it should have been. அப்ப ஆப்ஷன் C. next. India, a country of more than 1 million population, is emerged as the economic superpower of the world. as the economic இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, economic article படி definite article உண்டு, definite article உண்டு, indefinite article. இந்த indefinite article தான் என்னலாம் a an. definite article என்னது the. இந்த an வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா mostly vowel soundக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணனும் an யூஸ் பண்ணனும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, India a country of more than 1 billion population is emerged as an. இதல இங்க economic e கொடுத்திருக்காங்க vowel letter. அப்ப இந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்னதான் யூஸ் பண்ணனும் an economic superpower of the world. Option B. Next question. Acquired immunity is the result of an interaction with our new environment and proper digestion of all that we take off. Take off உள்ளது என்னது ஒரு phrasal verb. Take off என்னது phrasal verb. The take off ஓட மீனிங் என்னன்னா, இந்த மீனிங் phrasal verb நீங்க படிச்சு வச்சுக்கணும் மீனிங் எல்லாம். take off அப்படின்னா என்ன அர்த்தம்னா, take off அப்படின்னா மீனிங் என்னன்னா to leave quickly, பிரிஞ்சு போறது, to leave quickly or depart. take off னா என்னது to leave quickly or depart. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, acquired immunity is the result of an interaction with our. இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னா taking. taking means to observe or understand information. to observe or understand information. இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் take in. take off னா மீனிங் என்னது, ஆஃப்னாலே என்னது ஏதோ ஒண்ணு ஸ்டாப் பண்ண, to leave quickly அந்த இடத்தை விட்டு போறது. இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் take in. ஆப்ஷன் D. next. in relationships too, she seems to have substituted or nothing but the emptiness of her to the master of her life. கிராமர் ரூல் படி இந்த TO2 இதை ஃபாலோ பண்ணி என்னதான் வரும்னா TO2. இது எதை யூஸ் பண்ணோம்னா யூஸ் டு இண்டிகேட் நெகட்டிவ் மீனிங். ஒரு நெகட்டிவ் மீனிங் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும். யூஸ் டு இண்டிகேட் நெகட்டிவ் மீனிங். என்ன கொடுத்திருக்காங்க, in relationship to she seems to have nothing, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 ஃபாலோ பண்ணி என்னதான் வரும் TO
2. Next, option B. All they need to do is feed their contact details, feed the IMEI number to receiving. All they need to do is feed their contact details, feed the IMEI number to receiving. இந்த to infinitive verb அப்புறம் எப்பவுமே என்னதான் பண்ணணும்னா base form of verb யூஸ் பண்ணணும். டுக்கு அப்புறம் எப்பவுமே எப்படிதான் யூஸ் பண்ணணும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb என்னது வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் என்னது யூஸ் பண்ணணும். வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ரிசீவிங்னா என்னது ரிசீவ் RECEIV ரிசீவ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், much believe that if you are modern you should not be religious and vice versa. Can't spirituality and modernity coincide. Much believe that if you are believe என்னன்னா மீன் பண்ணுது ஏதோ கொஞ்சம் பீப்புள் ஏதோ என்னது எதையோ நம்புறாங்க பிலீவ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் இங்க வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது மச் யூஸ் பண்ணக்கூடாது. பிலீவ்னா என்னது கொஞ்சம் பேர் எதையோ நம்புறாங்க ஒரு கவுண்டபிள் நவுன். இந்த கவுண்டபிள் நவுனுக்கு தான் நம்ம என்ன கவுண்டபிள் நவுனை பத்தி சொல்லியிருக்கு. மச்னா என்னது யூஸ் பண்ணுவோம் எதுவுமே தெரியாத ஒரு குவான்டிட்டிக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மச். இங்க என்ன கொடுத்துருக்காங்க மச் பிலீவ் தட் இஃப் யூ ஆர் மாடர்ன் யூ ஷுட் நாட் பி ரிலீஜியஸ். அப்ப ஏதோ கொஞ்சம் பேர் பிலீவ் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் பீப்புளை மென்ஷன் பண்ணியிருக்கு. இவ்வளவு பேர் அப்படி இவ்வளோ பேர் கொடுக்கல ஆனா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பீப்புளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எப்படிதான் வரும் கவுண்டபிள் நவுன்ல வரும். அவங்கள நம்ம வந்து என்னது இவ்வளோ பேர் தான் அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா many believe that if you are modern you should not be religious and vice versa. Can't spirituality and modernity coexist. மச் வந்து நம்ம எங்க தான் யூஸ் பண்ணணும்னா ஒரு குவான்டிட்டிக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும் மச். ஆப்ஷன் ஏ. Next, I thanked him for his advices. I thanked him for his advices. Advices வந்து என்னது uncountable noun. ஒருத்தங்க நமக்கு எவ்வளவு அட்வைஸ் சொல்லணும் இல்லை நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் சொல்லணும்னா நம்மளால என்னது கவுண்ட் பண்ணவே முடியாது. அன்கவுண்டபிள் நவுன். இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எப்பவுமே எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அன்கவுண்டபிள் நவுன் எப்பவுமே எப்படி தான் இருக்கும் சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ ஐ தேங்க்டு ஃபார் ஹிஸ் அட்வைஸ். ஆப்ஷன் டி. Next, Karnataka receives most of its annual rainfall during the monsoon, whereas Tamil Nadu does not get much then, and it has to wait till the advent of northeast monsoon. Still na என்னது இப்ப தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கதான் என்னன்னு சொல்லுவோம் still. இங்க என்ன கொடுத்திருக்காங்க then and it has to wait ஒரு டைம் பீரியட் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா till. ஸ்டில்னா என்னது இப்போ ஒரு விஷயம் நடந்து தொடர்ந்து நடக்கிறதா என்ன யூஸ் பண்ணுவோம் ஸ்டில். ஸ்டில்னா மீனிங் என்னன்னா ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். அந்த நார்த் ஈஸ்ட் மன்சூன் வரது வரை வெயிட் பண்ணணும். ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்தீங்கன்னா என்னதான் யூஸ் பண்ணணும் till. Karnataka receives most of its rainfall during the monsoon, whereas Tamil Nadu does not get much. Then and it has to wait till the advent of northeast monsoon. Option A. Next, neither he or his wife has arrived. Neither he or his wife has arrived. The conjunction உள்ள correlative conjunction. correlative conjunction பேர்ல நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும்னா neither ஃபாலோ பண்ணி nor தான் யூஸ் பண்ணணும். neither ஃபாலோ பண்ணி என்னது nor. எய்தர் ஃபாலோ அப்படிதான் என்னது யூஸ் பண்ணணும் ஆர். அப்ப neither he nor his wife neither ஃபாலோ பண்ணி என்னதான் யூஸ் பண்ணணும் nor. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், why do you think will win the game? Why do you think will win the game? இங்க என்னது will. இந்த willக்கு அப்புறம் நமக்கு என்னதான் கொடுப்பாங்க first form of verb தான் கொடுப்பாங்க. வெளிக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க first form of verb. இங்க கரெக்டா என்ன கொடுத்திருக்காங்க first form of verb கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க ஆப்ஷன் என்னது no error.
Next. From my hotel, I could see that a flock of birds were flying over the lake. From my hotel, I could see that flock. Flockனா என்னது? ஒரு group of birds. ஒரு group of birds வந்து பறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? ஒரு குரூப்பை பத்தி எல்லாமே சேர்ந்து போறதா இருந்தா எப்படிதான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர்ல யூஸ் பண்ணணும். ஒரு டீமா இல்லைன்னா ஒரு ஃபேமிலியா மொத்தமா சேர்ந்து எல்லாருமே ஒரே விஷயத்துல கோஆப்ரேட் பண்றாங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? சிங்குலர். இண்டிவிஜுவலா அவங்க தாட்டை சொன்னாதான் எப்படி யூஸ் பண்ணணும்? ப்ளூரல். இங்க ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் were flying over. ஒரே நேரத்துல எல்லா பேர்ட்ஸும் வந்து என்னது கூட்டமா பறந்து போகுதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம இங்க எப்படி தான் யூஸ் பண்ணணும்? verb singular. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? was. From my hotel, I could see that a flock of birds was flying over the lake. Option C. Thank you.